காற்றினுடைய வீச்சை கத்தி கட்டுப்படுத்தாது. ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற திமிரில் இந்த அயோக்கியத்தனமான முடிவை அவர்கள் தானாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கட்சியினுடைய பொதுக்குழுவில் முக்கிய அங்கமாக இருக்கிற யாரும் அந்த அரங்கத்தில் இல்லை. தன்னிச்சையாக ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி டெல்லி எஜமானர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டுத்தான் எஜமானே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று டெல்லி செல்வதற்கு முன்னால் இந்த முடிவை அறிவித்திருப்பது ஒரு நாடகம்தான். இந்த முடிவு எங்களை கட்டுப்படுத்தாது. ஆமாம், அந்த அழுத்தம் தான். டெல்லிக்கு போவதற்கு முன்னால எஜமானே நான் நீ இட்ட வேலையை நான் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவதற்காக. யாருக்கு? எங்களுக்கா? இந்த ஆட்சிக்கு எந்த ஊனத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நிமிடம் வரைக்கும் எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் விரும்பவில்லை. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தினுடைய சுகதுக்கத்தை தீர்மானிப்பதற்கு தன்னை மறந்து கடமையாற்றியவர்கள் இந்த ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று யோசிக்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக துணை பொதுச் செயலர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை துணை பொதுச் செயலர் உங்களை சந்தித்து சொல்வார். அதான் யார் தலைமை தாங்கினால் இந்த கட்சி கம்பீரமாக நடைபெறுமோ, யார் தலைமை தாங்கினால் இந்த கட்சியின் பயணம் தங்குதடை இல்லாமல் செல்லுமோ, யார் தலைமை தாங்கினால் இந்த கட்சி இன்னும் ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு தன்னுடைய பயணத்தை தங்குதடை இல்லாமல் செலுத்துமோ அந்த தலைமையை தகர்க்க வேண்டும் என்பது வல்லாதிக்கங்களினுடைய திட்டம். வல்லாதிக்கங்களினுடைய திட்டத்திற்கு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பலியாகி இருக்கிறார். கட்சிக்கு அவர் எதுவுமே செய்யலையே. கட்சிக்கு அவர் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை.